வணக்கம் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான வெண்டைக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் நண்பர்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நல்ல பிஞ்சான வெண்டைக்காவை எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. அதில் கடலை மாவு 2 ஸ்பூன் போடுங்க. வத்தத்தூள், உப்பு, கரம் மசாலா நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கையை வச்சு நல்லா வரசி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் இதில் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக வெண்டைக்காய்ங்கிறதுனால தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா வரசினீங்கன்னா அழகாக இதில் நல்லா ஒட்டிடும். இந்த இது நல்லா கடல மாவெல்லாம் இதெல்லாம் நல்லா ஒட்டிடும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் கடுகு போட்டு இந்த விரசி வச்ச வெண்டைக்காவை உள்ளே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நம்ம கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துது. பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் பேஷண்ட், சுகர் பேஷண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கார்போஹைட்ரேட்டு, வைட்டமின் ஏ, சி, இ, கே இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது வெண்டைக்காயில். அதனால் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். இதை இப்போ வேறு சட்டியில் மாற்றிக்கலாம். மறுபடியும் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு 2 பல்லாரி வெட்டி வச்ச பல்லாரியை உள்ளே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு 1 இல்லை 2 தக்காளி போட்டு இது கூட போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி போட வேண்டாம். பூண்டு நல்லா தட்டி இது கூட போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். இது கூட நம்ம வறுத்து வச்ச வெண்டைக்காவை உள்ளே போட்டு வறுக்கணும். தேவையான அளவு வத்தத்தூள், உப்பு, இந்த வெங்காயத்துக்கும் இந்த இதுக்கும் தேவையான அளவு போடணும். தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிக்கணும். இது நல்லா இப்போ நல்லா சுண்டை வசக்கின பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை உள்ளே போட வேண்டியதான். போட்டு நல்லா வறுத்து விட்டு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வைக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா கட்டி பதமாக வச்சா சப்பாத்தி, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி சுட்டு சப்பாத்தியில் ரோலிங் பண்ணி அதில் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.